கிளிநொச்சியில நேற்றைய தினம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு வன்முறை சம்பவம் பதிவாகி இருந்தது. நாட்டோட உயரிய பாதுகாப்பு பிரிவா கருதப்படக்கூடிய விசேட அதிரடிப்படை மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த சம்பவ இடத்திலேயே வச்சு பாடசாலை மாணவிகள், குடும்ப பெண்கள், முதியவர்கள் அப்படின்னு பாரபட்சமே இல்லாம மொத்தமா 14 பேரை கைது செஞ்சு விளக்கமறியல்ல வச்சிருக்காங்க. நேற்றைய தினம் பதிவான இந்த சம்பவத்துல விளக்கமறியல் இன்றைய தினம் வரைக்கும் வழங்கப்பட்டிருந்தது. சட்டவிரோத மணல் கடத்தலை தடுக்கிறதுக்காக போயிருந்த விசேட அதிரடிப்படையினர் மேல எதுக்காக பொதுமக்கள் தாக்குதல் நடத்தினாங்க? முழுமையான பின்னணியை இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. கிளிநொச்சி உமையாள்புரம் காட்டுப்பகுதியில ரொம்ப நாட்களாவே சட்டவிரோத மணல் கடத்தல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ரகசிய தகவல் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைச்சிருக்கு. இந்த ரகசிய தகவல் கிடைச்சதுமே விசேட அதிரடிப்படையினர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த சம்பவ இடத்திற்கு போய் அங்க ஃபுல்லாவே முற்றுகையிட்டு இருக்காங்க. சம்பவ இடத்துக்கு விசேட அதிரடிப்படையினர் போன சந்தர்ப்பத்துல அந்த இடத்துல சட்டவிரோத மணல் கடத்தல்ல ஈடுபட்டு இருந்த ஒரு உளவு இயந்திரத்தையும் அதோட சேர்த்து ஒரு சந்தேக நபரையும் விசேட அதிரடிப்படையினர் கைது செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நாடளாவிய ரீதியில ஒரு பேசு பொருளா மாறி இருக்க நேத்து நடந்த இந்த வன்முறை சம்பவம் இங்கதான் ஆரம்பிக்குது. கைது செய்யப்பட்ட அந்த சந்தேக நபரை விசேட அதிரடிப்படையினரோட வாகனத்துல ஏற்றும் போது அங்க இருந்த பொதுமக்கள் விசேட அதிரடிப்படையினருக்கு எதிரா வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த கிராம மக்கள் பெருந்திரளா விசேட அதிரடிப்படையினரோட வாகனத்தை முற்றுகையிட்டு இருக்காங்க. எங்களோட பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்களை கைது செய்ய விட மாட்டோம் அப்படின்னு அங்க இருந்த அதிகாரிகளோட கிராம மக்கள் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்கதாதான் இப்போ வரைக்கும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. நேரம் போக போக அங்க இருந்த விசேட அதிரடிப்படை அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான இந்த வாக்குவாதம் தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்துல உமையாள்புரம் கிராம மக்களுக்கும் விசேட அதிரடிப்படையினருக்கும் இடையில ஒரு மோதல் நிலையை உருவாக்குது. பொதுமக்கள் அதிரடிப்படையினர் மேல தாக்குதல் நடத்தினதா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம விசேட அதிரடிப்படையினரும் தாக்குதல் நடத்தி இருக்கதா தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அரசு கடமைக்கு இடையூறு விளைவிக்கிறது, அது மட்டும் இல்லாம அதிகாரிகளை தாக்குறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு கீழே அங்க இருந்தவங்களை விசேட அதிரடிப்படையினர் கைது செஞ்சிருக்காங்க. பாடசாலை சீருடையில இருந்த மாணவிகள், குடும்ப பெண்கள், முதியவர்கள் அப்படின்னு சொல்லி மொத்தமா 14 பேரை விசேட அதிரடிப்படையினர் நேற்றைய தினம் இந்த சம்பவம் காரணமா கைது செஞ்சிருக்காங்க. கைது செய்யப்பட்ட இந்த 14 பேரையும் உடனடியா கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா அவங்களுடைய வழக்க விசாரிச்ச நீதவான் இன்றைய தினம் வரைக்கும் அவங்களுக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படையில இந்த சம்பவம் தொடர்பா கிளிநொச்சி போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து தீவிரமான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வர்றாங்க. சட்டவிரோத மணல் கடத்தல் சம்பவம் பாடசாலை மாணவிகள், குடும்ப பெண்கள், முதியவர்கள் உட்பட 14 பேரை சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்குது. அந்த பகுதியில ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ இந்த சம்பவம் தொடர்பா மேலதிக விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில இந்த வன்முறை சம்பவம் தொடர்பான காணொளிகளும் இப்போ சமூக வலைதளங்கள்ல அதிக அளவுல பகிரப்பட்டு வருது. விசாரணைகளோட அடிப்படையில அங்க என்ன நடந்திருக்கு, பொதுமக்கள் மேல தவறா, அப்படி இல்லைன்னா விசேட அதிரடிப்படையினர் மேல தவறா அப்படிங்கிற பல தகவல்கள் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அடுத்த கட்ட விசாரணைகள்ல என்னென்ன தகவல்கள் வெளியாகுது அப்படிங்கிறது தொடர்பா. இந்த சம்பவம் தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.